அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. போன வாரம் நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். இப்போ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த வாட்டி இருக்குது. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் அந்த மாதிரி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஏகப்பட்ட சந்தேகங்கள் சார், யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. டக்குன்னு தான் உங்ககிட்டே ஓடியான்ட்டேன். என்ன சார், அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, டிசம்பருக்குள்ளே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உடஞ்சிரும். செங்கோட்டையன் அதுக்கான வேலையை போய் பார்த்து விட்டு வந்துட்டாரு. இப்போ அமித்ஷா வந்து இபிஎஸ் அவருடைய முதுகில் குத்திட்டாரா? அப்போ இபிஎஸ் மட்டும் சும்மா இருப்பாரா? பாருங்க நடக்குது, மறுபடியும் விஜய் உள்ள வராரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிச்சு. உடைகிறதா கூட்டணி? அதிமுக விஜய் கூட்டணியா சார்? அது கூட்டணியே ஏற்படல சார் இன்னும். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. அமித்ஷா வந்து செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டாரு அப்படின்னா இபிஎஸ் ஈகோவை தூண்டிட்டாருன்னு தானே அர்த்தம். இப்ப பதிலுக்கு இவங்க சும்மா இருப்பாங்களா? அப்ப பிஜேபியே வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு எடுத்துக்கிட்டு போறாங்க. இதுதான் நடக்க போது பாருங்கன்னு கூட சொல்றாங்க சார். இது அமித்ஷாக்கு தெரியுமா? பேசிட்டு இருக்கேன் சார். இந்த கூட்டணி எப்படி அமைஞ்சது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனா இங்க இந்த கூட்டணி அமைஞ்சதுல இருந்து ஒரு பக்கம் திமுக சைட்ல இருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாத்தையும் வச்சு பொருந்தா கூட்டணி ஜொல்லாவில் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை தனியாக வார் ரூம் வச்சுக்கிட்டு அவர் தனியாக ஜொல்லாவில் பொருந்தா கூட்டணின்னு. அப்போ ஆரம்பத்துலேருந்தே இவங்க ஒன்றும் இல்லை, இது இல்லை, அது இல்லை, அவர் வருவார், யாருங்க முதலமைச்சர், அதிமுகவில் தான் ஒருத்தர் முதலமைச்சர் அப்படின்னு அமித்ஷா சொல்லுவாராம். உடனே பார்த்தீங்களா எடப்பாடி பேரை சொல்லுங்கள், அதனால வேறு யாராவதுன்னு. நான் என்ன கேட்குறேன், யார் முதலமைச்சர்னு நீங்க அமித்ஷாட்ட போய் கேட்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக சீட்டே அதிமுக தான் கொடுக்கணும். ஒருவேளை அந்த கூட்டணி இது அமையலைன்னா தான் நீங்க யார் முதலமைச்சர்ன்றத. அப்போ கூட நீங்க அதிக தொகுதி அதிமுக தான் ஜெயிச்சிருக்கோம், அதுல இருந்தா ஒருத்தர் முதலமைச்சர் வர போறாரு. அதை யாரு தீர்மானிப்பா? அதிமுக தான் தீர்மானிக்கும். அப்புறம் எதுக்கு அமித்ஷாட்ட போய் கேட்குறீங்க? சரி, அவர் அதிமுக தான் ஒருத்தர் வருவாருன்னா அதிமுக வந்து யார் வருவா? செல்லூர் ராஜா வருவார் இல்ல சார்? அதுக்கு ஒரு பதில் இருக்குது. அதுவும் பேசிக்கிறாங்க. என்னன்னா, செங்கோட்டையன் இப்ப போய் பார்த்தாருல சார் அமித்ஷாவை, அப்ப வந்து அவர் காதுல சொல்லி அமிச்சிட்டாரோ, அடுத்த பொதுச் செயலாளர் நீங்க தான், கரெக்டா போயிட்டு இருக்குது, போய் அந்த ஒருங்கிணைக்கிற வேலையவே கண்டினியூ பண்ணுங்க, சீக்கிரமா இபிஎஸ் அவர்கள் காலி பண்ணிட்டு. அதுக்கு இவர் அதிமுக உள்ள இருக்கணும்ல, வெளியே அமிச்சிட்டாங்கல்ல. பொறுப்புல இருந்தா நீங்க இருக்காங்க. வெண்டைக்காய் வாங்கி நல்லா ஒரு வெண்டைக்காய் கடை வைக்கலாம், நல்லா வளவளா கொலகொலான்னு பேசுறாரு. இவர் பேசி புரிஞ்சதுக்குள்ள இவருக்கு இப்போ எழுச்சி பயணம் போறாருல எடப்பாடி, நேற்று கூட புலி கொட்டை எடுத்ததா இல்லையான்னு தெனாவட்டு பண்ணதுக்கு சொன்ன யார் அந்த சார், நான் ஆட்சிக்கு வரேன், யார் அந்த சார்னு அந்த புலியில் கொட்டை இருக்கா இல்லையான்னு தான் எடுக்கிறேன்ற அளவுக்கு இவர் அந்த ஐசியூவில் இருக்குன்னு சொன்னதுக்கு சொன்னார்ல, கையை பாருங்க அப்படின்னு. இந்த மாதிரி அடி நீ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பேசி முடிச்சாலாம் வீட்டுக்கு போயிடுவான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான் அந்த மாதிரி தான் இவர்கள் 1972 ஆரம்பிப்பாரு. அப்போ இவருடைய அந்த ஒரு தலைமை பண்புன்றதாங்க ரொம்ப முக்கியம். ஏன் எல்லோரும் எடப்பாடியை குறிவைக்கிறார்கள்னா அந்த தலைமை பண்பு தான். இதை ஒன்றும் சும்மா போகிற போக்கில் இல்லாட்டி அங்கே அவங்களுடைய ஆதரவு அந்த மாதிரிலாம் கிடையாது. பொதுவாக இப்போ ஓபிஎஸ் கையில் கட்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், குருமூர்த்தி தான் போய் செயலாளர். கட்சி இன்னைக்கு இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா யார் போய் செயலாளர் இருந்திருப்பா? குருமூர்த்தி தான் இருந்திருப்பார். ஏன்னா அவர் சொல்லி தானே ஒரு தர்மத்தை பண்ணார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு செய்ய போகிறாரு. இல்லை பிஜேபி இல்லை யாராவது ஒருத்தர் போய் செயலாளர் இருப்பாங்க, கரெக்டா? இல்லை இந்த வெண்டைக்காய் கையில் இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் என்ன பண்ணியிருப்பாப்புல? கடை வச்சிருப்பார். அவ்வளோதான், வளவளா கொலகொலான்னு போய் எல்லாம் வழுகின்னு போய் ஏதோ ஒரு கட்சியில் இருந்திருப்பாங்க. அப்போ இவ்வளோ இடர், எவ்வளோ பிரச்சனை, ஏடிஎம்கே பாஜக கூட்டணியிலே பிரச்சனை, அண்ணாமலைன்ற ஒரு பெரிய அளவில் பூஸ்ட் பண்ணி இந்த திமுக ஊடகங்கள்லேருந்து எல்லாரும் பண்ணி இவ்வளோ பண்ணியும் 24 எலெக்ஷனில் நிற்க வச்சு 21% வாங்குறாரு. இத்தனைக்கும் அவருக்கு ரொம்ப சீரியஸாலாம் யாரும் நிற்கல. சீரியஸாக நின்றுந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அவர்களுக்கு என்னென்னா இந்த தேர்தலில் நம்ம 26 தான்ற மாதிரி பண்ணாங்க. அவ்வளோ நின்று இன்னை வரைக்கும் ஒரு 2000 பொதுக்குழு உறுப்பினர்கள், 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள்னு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இங்கே என்ன உருட்டுறாங்க, ரெட்டை இலை சின்னம் வந்து நீங்கள் யார் அதிமுகன்னு முடிவு பண்ணிட்டு வரணுமா? யார்? இவங்களுக்குள்ள அமமுக நடத்துகிற டிடிவியும் ஒன்றும் இல்லாமல் போன புகழேந்தி, கேசி பழனிசாமி, ஓரங்கட்டப்பட்ட ஓபிஎஸ், அப்புறம் இவர் வெண்டைக்காய் ஷாப் ஓனர், இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக முடிவு பண்ணிட்டு வரணுமா? அமித்ஷா உட்காந்து முடிவு எடுப்பாராம். அதுக்கப்புறமா எடுத்துட்டு ரெட்டை இலை சின்னத்தை வாங்கி அங்கே கொடுத்துருவாங்க சார். அப்படித்தான் சார் சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அண்ணாமலை அவர்களுடைய ரசிகர்கள், அவருடைய அன்பு தம்பிகள் இருக்காங்க இல்லையா, நான் அவங்கள ட்ரோல் பண்ணல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏய் கேமே பல பேருக்கு புரியலடா,
எல்லாம் நம்ம அமித்ஷாவும் அண்ணாமலையும் சேர்ந்து சரியான கேம் ஒன்று ஆடிட்டு இருக்கிறாங்க, பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அப்போ என்னன்னா இபிஎஸ் அவர்ல டைம் பார்த்து 2 பேரும் சேர்ந்து சும்மா மங்காத்தா படத்துல வர மாதிரி கிளைமேக்ஸ்ல வர மாதிரி 2 பேரும் சிரிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி. சரி, அதுக்கே அண்ணாமலை நீக்கினாங்க தெரியலையா சார்? கேம் அதான் நீ உள்ள நான் வெளியேன்ற மங்காத்தா படத்துல ஒருத்தர் போலீஸ் ஒருத்தர் வெளில அப்படின்ற மாதிரி. அமித்ஷா தானே பவர், ம் அப்படியே அண்ணாமலை நீக்கினாங்க. ஏப்பா அதெல்லாம் முடியாது, ம் அண்ணாமலை இருப்பார், ம் இஷ்டம் தான் இரு. ம் நான் நினச்சா செங்கோட்டையனை இப்போ பொதுச்செயல் ஆக்கிடுவேன். இல்லை வேணாங்க, ம் ஓகேவா போ, ம் அப்படிலாம் இருந்திருக்கணும். ம் இங்கே அது நடக்கலையே. ம் 24 ரிசல்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு தம்பி அண்ணாமலை உருட்டிக்கிறாப்புல, உள்ளதான் போச்சுடா, அழகாக அந்த கொஞ்சம் ஒரு 15 சீட்டாக கிடச்சிருக்கோம், கெடுத்து விட்டாப்புல. இனி ஏடிஎம்கே விட்டுட்டோன்னா நமக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சதுனால தானே கஷ்டப்பட்டு நெருக்கி கூப்பிட்டு வந்து சொன்ன கண்டிஷனெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் தான் டிடிவி விஷயம், ஓபிஎஸ் விஷயம்னா, செங்கோட்டையன் விஷயம்னா அதே தான். அப்புறம் எது கூப்பிட்டு பார்க்குறீங்க? அவர் முதல்ல அந்த கேள்விக்கு வந்துடுறேன் சார். பார்த்தாருன்னு சொல்லி மீடியா சொல்லுது. மீடியா சொல்றதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்னு கீழே போட்டுக்கிட்டு உட்கார்றவங்க சில பேர் இருக்கிறாங்க சார். திமுக மேடையில தான் அவங்க பேசுறதே. ஆமாம், அவங்க தான் சொல்றாங்க அடுத்து இது நடக்க போகுது அப்படின்றாங்க. ஏன்னா அதுதான் மீடியாவில் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ மீடியாவில் வர்றதை தான் நடந்த நிகழ்வுன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்திடுறாங்க, நம்மளை நம்ப வச்சிடறாங்க. எப்படி முதல்வர் உங்களுடைய அத்தை கேள்விக்கான பதில் இதுன்னு சொன்னார், அது மாதிரியா? அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் சார். அடுத்து இது நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் திமுக ஆட்கள் தான் சொல்றாங்க. அமித்ஷா என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத எனக்கு புரியல அந்த லாஜிக்கு. மீடியாவும் அதை தான் சொல்லுது. முதல்ல அந்த மீட்டிங் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு தான் அந்த இது நடந்தது. அந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவர் வந்து இங்கே உருட்டுறாரா என்னன்னு தெரில, என்ன அமித்ஷா பார்த்தாருன்னு. இல்லை ஒருவேளை இவர் போய் நின்றுக்கலாம், நின்ன இடத்துல அந்த வைஷ்ணவி வந்திருக்கலாம், அவர்கிட்ட இந்த மாதிரி ரயில்வே மேட்டர்னு சொல்லியிருக்கலாம். சரி என்ன விஷயம் வந்தீங்களே, அவங்கள பார்க்கணும், ஹரித்வாருக்கு போகிறேன்னு சொன்னேன், கடவுளை பார்க்க போகிறேன்னு சொன்னேன், ஐயா கடவுள் நீங்கள் தான் எங்களுக்கு பார்க்க வந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் போய் நிர்மலா சீதாராமனை பாருன்னு சொல்லியிருக்கலாம். அவங்கள்ட்ட போனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏங்க நாங்கள் தான் பொறுமையாக இருக்கணும்ல, ஏன் பண்ணுறீங்க, நாங்கள் பேசிக்கலாம் சார், நாங்கள் பார்த்துக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம். இதை இங்கே கொண்டு வந்து வளவலா கொலவலான்னு உருட்டுறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்க, நீங்கள் சொன்னீங்க, பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசினார்களாம். அமித்ஷா உட்காந்துட்டு வேறு வேலையே இல்லை, அப்படியா இதுவா, நல்லா கேள்வி கேட்டீங்கல்ல, வெளியில் வந்து கேட்டீங்க, பரவாயில்ல, இப்படிலாம் கேட்டுன்னு இருப்பாங்களா? நீங்கள் இந்த கூட்டணி அமையணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணாமலை வெளியே நகர்த்தி இந்த பிரச்சனைலாம் பேசி ரொம்ப இதுவாக கொண்டு போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த இதே உடைக்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னதை தான் பாஜக அதிமுக கூட்டணி வரணும்னு நான் விரும்பினேன், அப்போ என் பேச்சு கேட்கல, இப்போ தான் கேட்டிருக்காங்கல்ல, அந்த கூட்டணி நல்லா தானே போகுது, அப்புறம் என்ன பிரச்சனை? அப்போ இந்த விவகாரத்தை எப்படி அவர் ஆதரிப்பார்? அப்படி ஒரு விளையாட்டுத்தனமான செயலை அவர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை சார். இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு எவ்வளோ சீரியஸான விஷயம். ஜோக்கா கூப்பிட்டு உட்கார வச்சு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க, இப்படி தான் என்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க கேமே வேறு தெரியுமா? அவங்களுக்கு நீங்கள் வந்து திமுகவை நகர்த்திட்டு அதிமுக கொண்டு வரணும் அவசியமே இல்லைங்க. இன்னும் திமுக என்னென்னா பாஜகவை அப்படியே எதிர்த்து இது பண்ணணும்னு நினச்சிங்களா? இல்லை திமுக வர்றதுனால அவங்களுக்கு எதாவது பிரச்சனை நினச்சிங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்களுக்கு திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் ஒன்று தாங்க. நீங்கள் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அதெல்லாம் அப்படின்னா ஏங்க அண்ணாமலையை தலைவர் பதவி விட்டு நீக்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அப்படி ஒரு வேலை எம்பி சீட்டு இங்கே வேணும், அதுதான் சார் அவங்களுடைய மெயின். அப்படி எம்பி, அதையும் நான் அடுத்த கேள்வியாக வச்சேன், எம்பி சீட்டு வேணுன்றது முக்கியம் இல்லை, திமுக வந்து இத்தனை எம்பி சீட்டு வாங்கி கொடுக்குமா? கொடுக்காது. இன்னொன்று 4 எம்எல்ஏ இருக்கிற இடத்துல ஒருவேளை ஒரு 30 சீட்டு கேட்டு அதில் ஒரு 15 சீட்டு ஜெயிச்சாலும் பாஜகவுக்கு தானே லாபம். ஹிஸ்டாரிக்கல். நீங்கள் வந்து திமுக வந்து பாஜகவோட இப்படி இருக்கு, உங்களுக்கு அது புரியலன்னு சொன்னால் இப்படி இருக்கிறதுனால என்ன யூஸ்? நம்பரில் என்ன யூஸ்? இன்னொன்று அமித்ஷாவை ஏன் இங்கே வரணும், வந்து இவ்வளோ விசிட்டிங் பண்ணிட்டு கடைசியில் அசிங்க. சரி, அப்படி ஒரு வேலை இதுவாக இருந்தால் அண்ணாமலை தாங்க இருப்பார். ஏன்னா அண்ணாமலை தான் நம்பர் 1 லீடர். நீங்கள் எந்த தலைவரையை விட பாஜகவை கொண்டு போய் சேர்த்ததில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அப்போ அண்ணாமலை தான் ஒரு பெஸ்ட் லீடர்னா அவரையே மாற்றணும் சார். நீங்கள் இப்போ சொன்ன பாயிண்ட்லேருந்து நான் அடுத்த கேள்வி வச்சிடறேன். இப்போ சமீப காலமாக ஏன் நீங்கள் உட்பட இந்த சண்டைகளை தூண்டி விட்டுக்கொண்டே இன்னொரு பக்கம் சண்டை போடாதீங்க அப்படின்ற ரோலை அண்ணாமலை மூஞ்சிலே குத்துனேன், வேணாண்ணா நல்லா குத்துனேன் வாயில் இப்படி தான் அப்படின்ற ரோலை ப்ளே பண்ணிட்டுக்கிறாரு நீங்கள் சொன்னீங்க, நான் பார்த்தேன். இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுது, அண்ணாமலையுடைய செயல்கள் திமுகவுக்கு ஆதரவாக சென்று கொண்டிருக்கிறது, அவர் திமுகவுக்கு வேலை செய்கிற மாதிரி தாங்க தெரியுது அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் இன்னொரு இந்தியா டுடேல அவர் பேசின ஒரு வீடியோ, அதில் திமுக இப்போ வரைக்கும் கூட
48% ஓட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை. இனிமே தான் வந்து அது பிக்கப் அப்படி பண்ண பேசினாரு. இனிமே தான் லீடு எடுப்போம் நாங்க, அல்லது இனிமே தான் வந்து மொமெண்டம் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசினாரு. சார், நான் ஓப்பனா சில கேள்விகளை வச்சிடறேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎம்கேக்கு சாதகமாக இவருடைய செயல்பாடுகள் இருக்குது, இந்த கூட்டணியை அவர் விரும்பலன்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இதுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் வைக்கக்கூடிய பதில் என்னன்னா, 4 வருஷத்துல எதிர்க்கட்சியாக ஏடிஎம்கே செயல்பட்டதை விட அண்ணாமலை தான் செயல்பட்டிருக்காரு. சரி, எதுக்கு வந்து நீங்க இப்படி திமுகவை அவர் வந்து கேள்வி கேட்ட மாதிரி, அவர் பிரஸ் மீட் கொடுத்த மாதிரி, அவர் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி யார் வெளியிட்டாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஒண்ணு. இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்தியா டுடேல அவர் பேசுனதை வச்சு. என்னன்னா, அவர் ஒரு கட்சியில் முன்னாள் தலைவராக இருந்தவர், ஒரு முக்கிய முகமா இருக்கக்கூடியவர். அவர் அரசியல் விமர்சகரோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டோ கிடையாது. அவர் உட்காந்துட்டு அங்க புள்ளி விவரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சார், தோக்கவே போறோம்னா கூட எங்க நாங்க தாங்க ஜெயிப்போம், திமுக மேலாம் கொடூரமான அதிருப்தி இருக்குதுங்க, அவ்வளவுதாங்க, வீட்டுக்கு அனுப்ப போறாங்க, ஆல்ரெடி இப்போ அவங்களெல்லாம் 30% கூட வராதுங்க, அப்படிதான் பேசுவாங்க. ஒரு 1/2% இருக்கிற தலைவர் கூட நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு பேசுவாங்க. டிடிவி அப்படி இருக்கும்போது இவர் வந்து இங்க புள்ளி விவரம் பேசி 48% இப்போ வரைக்கும் இருக்காங்க, பெரிய எதிர்ப்புலாம் இல்லை அப்படின்னு பேசுறது பெரிய ஒரு ஃபிஷியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. இந்த ரெண்டுக்குமே நீங்க பதில் சொல்லுங்க. நான் அண்ணாமலையுடைய பேச்சை கவனிக்கல. 48% சொன்னாரா? 40+ அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேக்குறாங்க. 43, 44 அப்படின்ற மாதிரி போகுது. செய்தியில நான் பார்த்ததுன்னா 48% சொல்லி கலைஞர் நியூஸ் எல்லாம் அப்படியே போட்டாங்க. நம்மால இங்க உருட்டிருப்பான். எப்படி விஜய் வந்து 10 நிமிஷம் தான் பேசணும்னு போலீஸ் கண்டிஷன் பண்ணி உருட்டுறாங்க தெரியுதா? நான் கூப்பிட்டு கேட்டா அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. சொல்லவே முடியாது, சட்டத்துல இடம் இல்லை. இது என்னன்னா 40+ உண்மை. இந்த போன எலெக்ஷனை வச்சு சொல்லுவாங்க. யார இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் 45, இவர்கள் 39. இந்த 40+ தானே இருக்கீங்க. அந்த 24க்கு பிறகு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி கொடூரமாக மாறிட்டே வருது. முதல் 2 வருஷம் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. 3வது வருஷம் கடுமையாச்சு. 4வது வருஷம் இன்னும் மோசம். 4.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையாக இருக்குது. சார், நீங்களே இதை சொல்றீங்க, அப்ப அண்ணாமலை அவர்கள் அதை எப்படி சொல்லணும்? ஏன் சொல்கிறேன்னா, அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனைனா, ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறாருன்னா, நான் சொன்னதான், அண்ணா வேணாண்ணா, சண்டை வேணாண்ணா அப்படியே கிட்ட போயிட்டு அண்ணா மூஞ்சிலே குத்திருந்தேன், அண்ணா சண்டை வேணாண்ணா. என்னன்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் அண்ணாமலை வெளியிட்டான்னு சொன்னீங்கல்ல, ஃபைல்ஸ் 1 வெளியிட்டார், 2 பொட்டியில் வச்சு கொண்டு போய் ராஜ்பவனில் புதைச்சிட்டு வந்தார். வெளியிட வேண்டியதுன்னா ஏன் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க? சரி, கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க, நாங்கள் இந்தந்த விஷயம் அதில் கவர்னர்கிட்ட கொடுத்தல விஷயம் இருக்குன்னு ஏதாவது வெளியில் விட்டீங்களா? ஏன் வெளியே விடல? அதற்கு பிறகு நீங்கள் எத்தனை விஷயத்தில் டிஎம்கேவை கடுமையாக விமர்சனம் பண்ணி கடுமையாக கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. சும்மா இந்த வழக்கமாக நடக்கிற டெய்லி டே டு டே இதில் உங்களுடைய ப்ரமோஷனுக்காக நீங்கள் பயன்படுத்தி கடைசியாக சாட்டையில் அடிச்சுக்கிட்டு அது பிஜேபிக்கு உதவுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்னொன்று, இந்த அதிமுக பாஜக அந்த என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னு பார்த்தீங்கன்னா கெடுதல் தான் பண்ணீங்க. நல்லதுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. உங்களை வளர்த்து கொள்வதற்கும் அவர்கள் 400 சீட்டு ஜெயிப்போன்னு நம்பினதுனால நான் இங்கே தனியாக இப்படிலாம் பண்ணுறேன்னு ஒரு இதை கிரியேட் பண்ணீங்க. நீங்கள் இங்கே பண்ணது எல்லாமே சந்தோஷ் இவர்கள் மூலியமாக அங்கே வேறு மாதிரி சொல்லப்பட்டது. ஆளுநர் உட்பட பலர் போட்ட ரிப்போர்ட்டும் அங்கே எடுத்துக்கொள்ளப்படலை. அவர்களும் உங்களை நம்பினாங்க. ஆனால் நடந்தது என்ன? யாருமே ஒன்றும் இல்லாமல் போனாங்க. இதில் 2 பேரும் சேர்ந்துருந்தால் இத்தனை எம்பி ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு லேட்டாக புரியுது. அதற்கு பிறகு தான் அவர்கள் அதிமுக மேலே பார்வையை திருப்புறாங்க. நம்ம அதிமுக இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது அண்ணாமலை வந்து 29ல் ஒரு எம்பி வாங்கி தர முடியுமா? அவர் தனியாக அவருடைய கூட்டணி பிஜேபி மட்டும் வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சு ஒன்றும் முடியாது. என்ன இதே ஆட்களை தான் டிடிவியை இவங்களை தான் கூப்பிட்டு வச்சுட்டு இருக்க முடியும். இவர்களுக்கு என்ன வாக்கு இருக்குது? இவர்களுக்கு வாக்கு இருக்குது. இவர்களை விட்டதுனால தான் தென் மாவட்டங்களில் ஒன்றும் இல்லைன்னு கருத்தை யார் உருவாக்குறா? திமுகவும் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் தான் உருவாக்குது. அப்போ 2021 ரிசல்ட் காமிக்க வேண்டியதானே ஓபிஎஸ்? அப்போ மட்டும் 10.5% வந்துச்சு இல்லை, தடையா வந்துருச்சு, அதனால தான். ஆனால் இப்போ மட்டும் எப்படி இவர்களை விட்டுட்டா போகணும்? இது ஒன்று. அண்ணாமலை அவருக்கு நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்து இந்த கூட்டணியும் ஸ்ட்ராங் ஆகி எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணமும் பெரிய அளவு இதாகி இன்றைக்கி ஒரு வகையாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இன்னொன்று, இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுகிற அண்ணாமலை, 40+ன்னு பேசுகிற அண்ணாமலை ஏன் விஜய் ஃபேக்டரை பேசலை? விஜய் ஃபேக்டரி யாரை காலி பண்ண போகுதுன்றது அண்ணாமலைக்கு தெரியும்ல. இது திமுகவுக்கு தெரியுது இல்லை, விஜய் ஃபேக்டரி நம்மளை காலி பண்ண போகுதுன்னு. அதனால தானே இவ்வளோ நெருக்கடி விஜய்க்கெலாம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த விஜய் ஃபேக்டர் வந்தால் அதனுடைய சாதகம் என்டிஏக்கு போகும்னு அண்ணாமலைக்கு தெரியும். அப்படி ஒரு வேளை வந்து ஒரு 10 சீட்டு பிஜேபி ஜெயிக்கிட்டோம், அது நயினாருடைய வெற்றியாக பாரும்ல. அப்போ இந்த கோபம், அப்போ அண்ணாமலை வந்து ஒரு கூட்டணி தலைவராக ஒரு மெச்சூரிட்டியாக செயல்படலன்றது வந்துடும்ல. நீ என்னதான் நீ தனியாக உருட்டினாலும் ஒரு மெச்சூரிட்டி ஒன்றை இல்லைன்னு வந்துடும்ல. அந்த இன்செக்யூரிட்டியில் தான் அந்த இன்செக்யூரிட்டி அங்கே வந்து என்னன்னா
நம்ம கம்பெனியில் மேனேஜராக இருந்தவர் இன்னைக்கு பிஜேபி கம்பெனியில் சிஇஓவாக இருக்காரு அப்படின்ற பார்வை டிடிவிக்கு இருக்குதா இல்லையா? ஓகே ஓகே. இது எல்லாம் சேர்ந்து இவங்க பழைய கூட்டாளிகள் தானே. டிடிவி அண்ணா என்ன சொன்னாரு, டிடிவி தலைமையில் அதிமுக வரும் சொன்னாரா இல்லையா? இதுவே இன்மெச்சூரிட்டி தானே. அது முதலமைச்சர் வேட்பாளரை மாத்தணுமா சார்? இப்ப ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி அவர் கீழே வரும்னு எப்படி நீங்க வந்து சொல்ல முடியும்? அவர் அமமுக நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ இவர்களுடைய இந்த இது கரெக்டா வெளியே வருதா? இவர் இங்க லைட்டா தட்டுறதும், அவர் வந்து தாளம் போடுறதும், நயினார் நாகேந்திரன் சரியில்லைன்னு சொல்றதும், இவர் ஏற்கனவே ஒரு கருத்தை இங்கே வார் ரூம்ல உருவாக்கி வச்சிருக்கிறதும், இது எல்லாமே டெல்லிக்கு போனா பாருங்க நயினார் வந்தோடனே ஒரே கூட்டணிக்குள்ள ஒரே குழப்பம் அப்படின்றத கருத்தை உருவாக்குறதும் வெளியில தெரிதா இல்லையா? அது புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு டெல்லியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன சார் குச்சை சார் சாப்பிட்டு இருப்பாங்க. டெல்லியில இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு என்னதான் அறிவிச்சாங்களா? நீங்களா வர்றீங்க அமைதியா இருக்காங்க சார். அமைதியா இருக்காங்க. இதுல இவர்களும் தான் அமைதியா இருக்காங்க, அதிமுக அமைதியா இருக்குல்ல. அப்ப ஏதோ ஒண்ணு என்னங்க நீங்க பேசின பிரகாரம் இல்லை, அண்ணாமலை இப்போ அந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு. டிடிவி நீங்க சொன்னீங்க டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணலான்னு. ஏன்னா நவம்பர் வரைக்கும் அவங்களுக்கு தேர்தல் இருக்குங்க, பீகார் தேர்தல். உண்மை சார். அதே போல அதுக்காக பீகார் தேர்தல் முடியட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இங்க தமிழ்நாட்டில் இதை இப்படியே இழுத்துட்டு போக முடியாது இல்லை சார். இங்க திமுக ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியா எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். உதயநிதி பாருங்க, இப்ப அதை வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாதி தூரம் போகும்போதே பாதி கூட்டணி காலி ஆயிடுச்சு. இபிஎஸ் அவர்களுடைய பயணத்துல ரிட்டர்ன் வரும்போது டிரைவர் கூட இருப்பாரான்னு தெரியல, பஸ்ல அவர் மட்டும் தான் தனியா வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. அது நான் அப்புறம் வர்றேன். இந்த விஷயத்துல டிசம்பர் மாதம் கூட என்டிஏ உள்ள வந்தா, என்டிஏக்குள்ள டிடிவி வந்தால் என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அதுதான் நானும் கேட்குறேன். ஏதோ இப்போ என்ன அவசரம்? தேர்தல் ஓபிஎஸ் என்ன பெரிய இவரா? அவர் ஓபிஎஸ் ஒன்றும் கிடையாது. செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். செங்கோட்டையனுக்கு யாருமே அந்த கேள்வியை வைக்க மாட்டேங்கிறாங்க. இவர்கள் மூத்த பத்திரிகையாளர்களே நான் ரொம்ப சில பேர் பேசினா அந்த பாயிண்ட் நல்லா இருக்கும், நம்ம அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். தராசு ஷியாம் உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நல்ல பாயிண்ட் தானே சொன்னார், அவரை போய் தூக்கிட்டாங்களன்னா. தராசு ஷியாமுக்கு ஒரு கட்சி அதோடைய இப்போ மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறீங்கல்ல, பொதுச் செயலாளர் தேர்தலில் இப்படி சின்னம்னா இப்படி இதெல்லாம் உள்ளே போய் பேசுறது இல்லை. அப்போ கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு அமைப்பு செயலாளர் கட்சி விரோத நடவடிக்கையாக வெளியே வந்து உட்கட்சி விவகாரத்தை பொது வெளியில் பேட்டி கொடுத்து கெடு விதிப்பது கட்சி விரோத நடவடிக்கை தானேன்னு யாருக்கும் பேச வர மாட்டேங்குது. ப்ரொஃபஸர் சீனிவாசன் சொல்கிறாரு, நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க, அண்ணாமலை கூட சொல்லல. நல்லா கவனிக்கணும், தெரிவிக்க விரும்பவில்லை. ஆமா, அண்ணன் பொறுமையா இருக்கணும். என்ன பொறுமையா இருக்கணும்? என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா இருக்கணும் சார். எனக்கு அது ஒண்ணுதான் சார் புரியல. என்ன நடந்துச்சு பொறுமையா இல்ல. நான் டிடிவி கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அவரு போயிட மாட்டாரு. கொஞ்சம் என்ன சார் டெல்லியில இருந்து ஒரு போன் பண்ணி அமித்ஷா பண்ண தேவையில்ல, அவர் அசிஸ்டன்ட் போன் பண்ணா கூட வானா வந்துட போறாங்க. இதுல எதுக்கு சார் இவர் வேற சமாதானம் வேற படுத்துமா? நான் என்ன கேக்குறேன், 2.3% நீங்க 2021ல இருந்ததாக ஒரு தகவல். ஆனா அது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்போ இருக்கிற டிடிவி தான் இப்போ இருக்கீங்களா? அன்னைக்கு உங்கள்ட்ட மைக் போட்டவர்கள் அன்னைக்கு பேசினவங்க அதோட நான் பார்க்குறேன் இப்போ 2 நாளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி. அது ஏன் தெரியும்? அது ஒரு செட்டப்பு, ஒரு அசைன்மெண்ட்டு. இல்லை இந்த 4 வருஷத்தில் உங்களை யாராவது சீண்டி இருக்காங்களா? இன்னொன்று, உங்கள் கூட இருக்கிறவங்க இத்தனை எம்எல்ஏக்கள் போனாங்க, முதல்ல ஓடின செந்தில் பாலாஜி ஓடினாரா இல்லையா? இன்னை வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? பாதி பேர் இறந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் டிஎம்கே ஐடிஎம்கே போயிட்டாங்க. இப்படி தானே இருக்குது. உங்கள் கூட இருந்த புகழேந்தி இன்னைக்கு எங்கே இருக்காரு? ஒன்று உங்களை ஏற்றுக்குவாரா? உங்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா இல்லை ஏதோ ஏற்றுக்குவாரா? கேசி பழனிசாமி உங்களை ஏற்றுக்குவாரா? அட ஓபிஎஸ் உங்க தலைமைக்கு இல்லைன்னா உங்க கட்சியில சேர வேண்டியதானே? நீங்க கேட்ட கேள்விதான் சார். முதல்ல ஒன்னா இணையறத பத்தி பேசுற, நீங்க ஒன்னா இருக்கீங்களா? நீங்க முதல்ல சசிகலா டிடிவி ஏத்துக்குவாங்களா? ஆளாளுக்கு அறிக்கை மட்டும் விட்டுக்கிறாங்க தூர தூரமா இருந்து. எங்க இருக்கீங்க? அப்ப நீங்களே ஒன்னாவல, இவங்களை கொண்டு போய் அவர் ஒன்றிணைக்க போறாங்க. எப்படி இது? அப்படி என்ன உங்களுக்கு இன்னைக்கு நிலை கொள்ள முடியாத அளவுக்கு செங்கோட்டையனுக்கு வெளியில வந்து இன்னைக்கு என்ன அவசரம்? இப்ப போய் அப்படியே ஒன்னா சேர்ந்து புரட்சி பயணத்தை வந்து தூக்கி இப்படி செங்குத்தா நிறுத்த போறாங்க, தலைமையில பஸ் தூக்க போறாங்களா? நம்மளுக்கே ஒரு கேள்வி வருது இல்ல? நீங்க இப்ப ஏடிஎம்கே அல்லு சில்லா செதறது, எஸ்பி வேலுமணி தலைமையில கொஞ்சம் பேர் பிரிஞ்சுட்டாங்க, இது தலைமை பிரிஞ்சுட்டாங்க, கட்சி உடையுது மாதிரி இருக்கு. இந்த டைம்ல இவரும் வெளியில வந்து ஏங்க இது சரியில்லைங்க, நான் அவர் வான் பண்றேன், பகமையில மறந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணுங்க அப்படின்னா ஏதாவது நியாயம் இருக்குது? இவர் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் மேலே என்னங்க சேலத்தை விட்டு வரமாட்டேங்கிறாரு, சென்னைக்கு வந்தால் ஓடி போயிடுறாரு, இப்படிலாம் இருந்தவர் டெய்லி கிட்டத்தட்ட 130 தொகுதிக்கு மேலே போயிட்டு பிரச்சாரமாக போய் அதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன அதே பிஜேபி இது கூட்டணி நல்லா போய்கிட்டு இருக்குது. என்னன்னாவோ உருட்டி பார்த்தாங்க, என்டிஏ அலைன்ஸ் ஜெயிக்கணும்னா பார்த்தீங்களா அதிமுக பாஜக கூட்டணி வராச்சு அப்படின்னாங்க. பொருந்தா கூட்டணி ஜெல்லாவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார்? முதலமைச்சர் வந்து அவர் அது அமித்ஷாட்ட போய் கேட்பாங்க. சொல்ல வேண்டிய முடிவு பண்ண வேண்டியது இங்கே பெரிய கட்சி அதிமுக.
அவர்கள் தானே முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுக ஒருத்தர் தானே சொன்னாரு, சொல்லிட்டோம். ம். அதிமுக யாருன்னு அதிமுக தானே முடிவு பண்ணோம். பொதுச் செயலாளரை விட்டுக்கிட்டு செல்லூர் ராஜாவை கொண்டு வந்து முதலமைச்சர் பார்ப்பாங்க. அது சரி. அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் இவர்கள் உருட்டுனாங்க, எதுவும் எடுபடல. இப்போ வர மேட்ருக்கு இவர் பேசுறாருல, ம். ஒவ்வொரு விஷயத்தையும் கவுண்டர் கொடுக்குறாரு. அவர் கேட்குற கேள்வியில் இவர்கள் ஏதாவது ஒரு கவுண்டரு டிஎம்கே சைட்லேருந்து கொடுத்துருக்காங்களா? உதயநிதி சொல்றீங்க, உதயநிதியோ Entire DMK. ஸ்டாலினியோ என்டையர் டிஎம்கேவோ, ஊர்ந்தபாடி சுந்தரா டிராவல்ஸு தவழ்ந்து வந்தார். தவழ்ந்தபாடி இதை தாண்டி இப்ப பிஜேபி கிட்ட கட்சி லேப்டாப் பற்றி சொன்னீங்க, நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ இத்தனை இது இது ஏன் அன்புமணிக்காக பதில் சொல்லியிருக்காங்களா? ம். புக்கே போட்டார், வான்றாரு, வா வாடா வான்றாரு ம். ஏதாவது. ஆனால் இவர் நம்ம தங்க தனர்ஸ் 60% மேற்பட்ட அந்த இது கோரிக்கைகளுக்கு அரசாணை போடப்பட்டுள்ளது. ம். அரசாணை வச்சு நாக்கு அவர் அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா, சீனி சக்கரை சித்தப்பா பேப்பரில் எழுதி நக்கப்பான்னுவார். ஸ்டாலின். அந்த மாதிரி தானே இது. ம். அப்போ இது வரைக்கும் ஒத்துக்கிறீங்க, 99% நிறைவேற்றிட்டோம், இன்னும் 1% தான் நிறைவேற்றணும், சொல்லாததையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்லாம் உருட்டியிருந்தீங்களே. இப்போ 37% தான், மீதி 63% அரசாணையாக இருக்கிறது பரிசீலனையில் இருக்குதுன்னா 4.25 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் பரிசீலனை இருக்குதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களை அடுக்கடுக்காக அடிக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்ல முடியுதா? இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, என்ன கோரிக்கை வச்சிங்க போயிருக்காரு அவர் அப்படின்னா, தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். தமிழகத்தில் மீட்கலாம் விடுங்க, உங்கள் கட்சியை மீட்கிற வழியை பாருங்கள். நான் கேட்குறேன், முதல்ல நான் சொன்னேன்ல, இந்த கட்சியை அவர் மீட்டு ஸ்ட்ராங்காக 21% இதெல்லாம் கொண்டு போனதுனால தான் உங்கள் கோபம்லாம் அவர் மேலே இருக்குது. அது ஒன்றுமே இல்லை, விளங்காத கட்சி, நாளைக்கே உடைய போகுது அப்படின்னா நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? ஜாலியாக இருக்கலாமே. மீடியாவை வச்சு இந்த பாடுபட வேண்டிய அவசியம் உங்கள் வேலையை பார்க்கலாமே. இவ்வளோ மீடியாவை தட்டிக்கிட்டு விமர்சகர், பத்திரிகையாளர், தோழமை கட்சி, அப்புறம் என்னது திமுக நெறியாளர் அவரும் இருக்காரு. பேர் ஒரே ஒரு ஏப்ப சாப்ப, அது அதிமுகவாக இருக்கும், இல்லை தாவேகாவாக இருக்கும், இல்லை பாஜகவில் அடி வாங்கிறதுக்குன்னே 4 வரும். இதை வச்சுக்கின்னு இது கல்யாண சுந்தரத்தை கூப்பிடுறாங்களா? இப்போ கூப்பிட மாட்டாங்க சார். மோஸ்ட்லி ஏதோ மக்கள் அரங்கம், இந்த மேடை நிகழ்ச்சி மட்டும் கூப்பிடுறாங்க. ஏன் அடி, அந்த அடி. அப்போ இதை மாதிரி இதெல்லாம் எதுக்கு? ஏன் இவ்வளோ மீடியாக்களை வச்சு தும்முனா கூட ஐயோயோ ஐயோயோ போச்சு பார்த்தீங்களா? ஏன் மலை சத்தியம் நீக்கினாங்கல்ல, ஐயோ என்னங்க பண்ணார் அவர்? அவங்க வீட்டு அந்த எம்டியை அப்படி நிமிந்து பார்த்தாருங்க, என்ன வந்து நேருக்கு நேர் கண்ணு பார்க்குறியா அப்படின்னு கோச்சின். வேற என்ன பண்ணாருங்க மலை சத்தியா? நீக்கினாங்கல்ல. இவரை கட்சியை விட்டு பொறுப்புல நீக்கிட்டாங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஏதாவது டிபேட் பண்ணியா? இல்லை யாராவது? சார் கடைசியாக நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி, நான் நடுவில் கேட்டேன், நம்ம அதுக்குள்ளே வெவ்வேறு விஷயங்கள் பேசிட்டோம். இன்னும் ரொம்ப நாளைக்கெல்லாம் இந்த மீடியா சென்சேஷனுக்காகவோ எதுக்காகவோ இந்த குழப்பம்ன்ற விஷயத்தை வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது சார். இந்த செங்கோட்டையன் அவர்கள் அவங்க இவங்க பண்ணிட்டு இருக்காரு. இந்த பூனைக்கு யார் சார் மணி கட்டுறது? 13ஆம் தேதி விஜய் மணி கட்டுறாரு. அப்படியா? விஜய் இங்கே பயணத்தை ஆரம்பிச்சோன்னே, என்னப்பா நான் வந்து என்டிஎல் பார்க்கலாம், அடுத்த வாரம் அங்க மரத்துல ஏறினது யாரு, குதிச்சது யாரு, இல்ல அங்க யாரு மயக்கம் போட்டு விட்டுட்டாங்களா? பஸ்ஸில் சொல்லுங்க ரமேஷ், பஸ்ஸில் எல்லா வீலும் சுத்துச்சா? எல்லா 6 வீல்களும் பலமாக சுத்தியது. பஸ் முன்னாடி போச்சா பின்னாடி போச்சா? முன்னாடி கண்ணாடி இருக்கா, கண்ணாடிக்கு பின்னாடி ஸ்டேரிங் இருக்கா? இந்த மாதிரி அரிய பல தகவல்கள். விஜய் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார்? சொல்லுங்கள், 10 நிமிடம் தான் காவல்துறையினர் பேச வேண்டும் என்று சொன்னார்களே, அப்படி சொல்ல முடியும்? உருட்டுறாங்க. ஸோ ஓட்டிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அவரே வந்து இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுவாரு, அந்த கேப்ல இவங்க சரி பண்ணிடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? விஜயுடைய பஸ்ஸு இது எல்லாத்தையும் ஆட்சி தூக்கி விட்டு போயிடும். இது எல்லாம் ஆட்சி ஓரமாக கிடக்கும், அந்த பஸ்ஸு பயணம் போயிடும். சரிங்க சார். அதனால வந்து 2 நாள் உயிர் இதுக்கு. அதிமுகவுடைய மௌனத்துக்கு பின்னாடியும் இதுல ஏதோ இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அந்த கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்க, ட்விட்டர்ல பார்த்தேன். ஏன் ஏடிஎம்கே காரங்க கிட்ட ஏதோ ஒரு அசாதாரணமான மௌனம் காணப்படுது அப்படின்ட்டு ஒரு விஷயம். அமைச்சர்களும் பேசலையாங்க, அவங்க ஐடிவிங்க தூங்கிக்கிட்டு இருக்குது. பாயிண்ட்டு இப்போ நம்மளே பேசுகிறோம். எப்போ துரோகின்னு சொன்னால் அப்போ ஓபிஎஸ் யாருன்னு கேட்குறோம். எடப்பாடி துரோகினா அதிமுகவை ஸ்டாண்ட் பண்ணி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக நிறுத்தி வச்சிருக்குது எடப்பாடி. அவர் ஒரு முழு அதிமுக ரபி பெர்னாடு, நம்ம சொல்ல ரபி பெர்னாடு சொல்கிறாரு, ஜெயலலிதா கூடலாம் பழகினவர். எடப்பாடி பழனிசாமி ஒரு உண்மையான அதிமுக காரனா திமுக எதிர்ப்புன்றதுலேயே உறுதியாக நிற்கிறாரு, ஸ்ட்ராங்காக ஒரு இன்னை வரைக்கும் கலங்காமல் இருக்காருன்னு. ஆனால் இவர்களுக்கு தலைவர் வந்து அமித்ஷா. ஏதாவது பிரச்சனை அங்கே போகிறது வர்றது. சார் இப்போ அண்ணாமலை தான் சார். இப்போ இல்லை அண்ணாமலையின் இது சொல்லுவாங்கல்ல, இவர்கள் முன்னிலையில் இவர்கள் தலைமையில், அந்த மாதிரி அண்ணாமலையின் முன்னிலையில் அமித்ஷா தலைமையில்ன்ற மாதிரி தான் இவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ரிப்போர்ட்டராவது செங்கோட்டையன்ட்ட
சார் உங்கள் கட்சி பிரச்சனை தானே சார், எதுக்கு நீங்கள் போய் அமித்ஷா பார்த்தீங்கன்னு கேட்கணும்ல, யாராவது கேட்டாங்க? கேட்டிருந்தா மனுஷன் உண்மையிலே அவர் ஜேர்னலிஸ்ட் சார் இது உள்கட்சி விவகாரம் தானே சார், இதையே சார் பொது வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறீங்க, அப்படி கொடுத்தா அவங்க மேலே நடவடிக்கை வரதானே செய்யும் சார். நீங்கள் பொதுச் செயலாளர் இருந்தாலும் இது நீங்கள் பண்ண தானே சார் ஆகணும். இப்போ இது எப்படி சார் சரின்னு சொல்லுவீங்க? இந்த கேள்வி கேட்கணுமா நாவா சார்? நீங்கள் எல்லாரையும் ஒன்றிணைன்றீங்க, எப்படி ஒன்றிணைப்பீங்க சொல்லுங்கள் சார்? என்ன திட்டம் வச்சு, யாருக்கு என்னென்ன போஸ்டிங், என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சார்? ஓபிஎஸ்ஸை நீங்கள் எல்லாம் சேர்ந்தானே சார் துரத்துனீங்க, பொதுக்குழு நடத்தி, எப்படி ஒன்றிணைப்பீங்க சார்? டிடிவியை துரத்தி விடப்போ நீங்கள் அமைச்சர் சார், அதுக்கு பிறகு 4 வருஷம் அமைச்சராக இருந்தீங்களா, அப்போல்லாம் வராத ஞானதேவி இப்போ என்ன சார் திடீர்னு வருது? இதெல்லாம் கேட்கணுமா? எத்தனை கேள்விகள் இருக்கு கேட்கறதுக்கு. இது எல்லாம் கேட்டால் நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்காங்க பத்திரிகை துறை? கேள்வி பதில் கொடுத்தா எப்பா வந்து எத்தனாவது கேள்வி, எந்த 6வது, நீ 8, நான் 4வது கேள்விப்பா, இப்படி தானே இருக்காங்க. இந்த கேள்வியை 4வது நீ கேட்கணும். திடீர்னு ஒருத்தன் அண்ணன் ஒரு நிமிஷம்ட்டு 8வது கேள்வி கேட்டால் அங்கே தடுமாறிடுறாப்புல, தேடி எடுத்து மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு அதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுது. அப்போ இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கான். நான் ஏன் கேட்கணும்னு கேட்குறாங்க யாராவது? என்னன்னா பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு. நான் ஏன் கேட்கணும்னு ஒருத்தர் ரிப்போர்ட்டர் கேட்டார்னா, என்ன நான் ஏன் கேட்கணுன்ற, என்ன மாதிரி ஆளை அனுப்புறீங்க, அக்கடேஷன் கார்டை பிடிங்கிட்டு அனுப்புங்க, வேற ஆள் அனுப்புங்க, சரியில்லை பாருங்க அப்படின்ற அளவு போகும். நடந்திருக்கு. புரியுது சார். திருமாவளவனை போய் ஒரு மடக்கி கேள்வி கேட்டதுக்கு ஒரு பிரபல சேனல் உடைய பத்திரிகையாளரை இதுக்கே போவேன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே உக்காருங்கன்னு மிரட்டுற அளவுக்கு. நீங்கள் திமுக காரரான்னு கேட்டாங்களே அப்பயா? அப்போ இல்லை, இப்போ நடுவில் திமுக காரன்னு கேட்டால் கூட இல்லைங்க, அவருடைய நிலைப்பாடையே மடக்கி கேட்டு உண்மையை கேட்டாப்ல சங்கடத்துக்குள்ளாக்கி விட்டார். தர்ம சங்கடத்துக்குள்ளாக்கிய காரணத்தினால் திருமாவளவனை சங்கடத்துக்குள்ளானதுக்கே இவ்வளோ பிரச்சனைனா, நீங்கள் திமுகவினர் சங்கடத்துக்கு சிஎம் கிளம்புறாப்புல, என்ன சார் நீங்கள் வாட்டில் போகிறீங்க, டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டாரு, அடுத்த டிஜிபி யாரு, பட்டியல் அனுப்பிச்சிங்களா, அதானே சார் முறைன்னு யாராவது கேட்டாங்களா? இல்லை சார். கேட்டிருந்தா ஆனால் அது ஒரு ப்ரெஸ் மீட்னு நம்மளும் உட்காந்து பார்க்குறோம் சார், பார்க்க வச்சிடறாங்க சார். என்ன பண்ணுறது, முதல்வரில் அதனால் பார்க்க வைக்கிறாங்க. முதலீடுகள்லாம் தெரியும்ல, 15,000 சில்லற கோடியில் 13,000 சில்லற கோடி விரிவாக்கம். இங்கேயே எப்போ எங்கே பாருங்க, இதில் பொன்னேரில் இருக்கிறேன், அப்படியே செக்ரட்டரியேட் வந்துரு, ஒரு ஃபைலில் கையெழுத்து போடணும், விரிவாக்கம். மீதி 3,000 சில்லற தான் அங்கே புதுசாக போட்டது. சூப்பர் சார். நான் சொல்லுங்க, அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார், புரியுது, புட்டு வச்சுட்டாரு. 10,000 கோடி இதுக்கு 10,000. இதில் ஒரு ஜோக் என்னென்னா, ஒரு கம்பெனி விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 1,200 கோடி முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி இது வரைக்கும் அதை நிறைவேற்ற இல்லையா, இப்போ 3,700 கோடி அதை ஒன்று போட்டுக்கிறாங்க. இது எப்படி இது காமெடியா? நல்லா இருக்கு சார். அதனால் இந்த முதலீடுகள் அது இதெல்லாம் கேட்டால் வெள்ளை அறிக்கை என்பது கொடுப்பது மரபு அல்ல அப்படின்னு ஃபியூ மந்த்ஸ் லேட்டர், few years later அதை போடுறாங்க. few years ago before. அப்புறம் நாம் சட்டசபையில் என்ன கேட்கின்றோம், என்ன முதலீடு கொண்டு வந்திருக்கிறீர்கள், எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது, எவ்வளவு தொழிலாளர்கள் வேலை கொடுத்திருக்கு, நாம் வேற எதை கேட்கிறோம், தந்தார்களா, வெள்ளை அறிக்கை அளித்தார்களா அப்படின்னு தற்போதைய சிஎம் தான் கோபமா பேசிக்கிறார். நல்ல ரைமிங்கா பேசியிருக்காரு. இவர் சொன்னார்ல, தேவர் மகனுக்கு சமய சண்டையை மூட்டி விடுகிறார் அப்படின்னு டிடிவி நேத்து கண்டுபிடிச்சாரு. ஆனா அந்த வீடியோ வந்துச்சு, அவரே தான் கேட்டிருக்காரு, அதே ஏர்போர்ட்டுக்கு அவர் பேர் தான் வைக்கணும் அப்படி. இது கிச்சாக்கு தான் அனுப்பணும். மிஸ்டர் கிருஷ்ணசாமி இதை பாத்துங்க, அவங்க கூட இருந்தே குழி பறிக்கிறாப்புல, துரோகின்றாரா, இவர் தான் உங்களுக்கு துரோகி பாத்துக்குங்க அப்படின்னு. புரியுது சார். அதனால இது ஒரு வகையான ஜெர்னலிசம், ஒரு வகையான சேவ் ஜெர்னலிசமா, ஒரு வகையான அந்த சேவ் ஜெர்னலிசம் ஓடிட்டு இருக்குது. எப்படி, எதை பற்றியும் கேட்கக்கூடாது, நியாயம் அநியாயம் பற்றி கேட்கக்கூடாது, என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறான் அதான் கேட்கணும். என்னங்க செங்கோட்டையன் கட்சி விரோத நடவடிக்கை அப்படி பேட்டி கொடுக்கலாமா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. என்னங்க நல்லதானுங்க சொன்னார், அவரை போய் எடப்பாடி நீக்கிட்டு அநியாயமாக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். டிடிவி எப்படிங்க இந்த கட்சியில் சேர முடியும், அவர் வேறு கட்சி வச்சுருக்காரு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏங்க டிடிவி உங்கள்கிட்ட இன்றைக்கி 1% ஓட்டு இருக்குமா, நீங்கள் போயிட்டு 21% ஓட்டு இருக்கிற மேஜர் பார்ட்டி, அதுலேயே ஜூனியர் பார்ட்டி தான் பிஜேபி, அதுக்கு நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு சார். இனிமேலும் இவரை கூட்டணிக்குள்ளே எடுத்துப்பார் இபிஎஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏங்க நான் தான் சொன்னேங்க, தாவேகால போகிறாங்க, இப்போவே பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று ஓபிஎஸ்க்கும் புஷியானதுக்கும் பெரிய சண்டை ஆகிட்டு, ஐயோ 20 சீட்டுங்கிறாப்புல. பத்தலையாமா? அப்படி சொல்லியிருந்தாலும் கூட சந்தோஷப்பட்டுருக்கலாம். 20 எப்படின்னா கொடுப்பேன், 10க்கு என்கிட்ட ஆள் இல்லை, கூட்டி கழிச்சு பார்த்தா 8 பேர் தாங்கிறான், 2 பேருக்கு 4 தேத்தணும், 20 கொடுத்தா என்னன்னு அர்த்தம்? முடியாதுண்ணே. இல்லைங்க, இப்போ எங்களுக்கு 234 யோசிச்சிருந்தோம், வாராது வந்த மாமணியாக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, ஆளுக்கு 20-30 வாங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையும்.
அப்படின்னா அதெல்லாம் முடியாது. 10ன்னா ஓகே சொல்லு, இல்லைண்ணா 20 இல்லை 10 இப்படிதான் ஓடின்னு இருக்குது. என்ன இதான் ஓட போகுது உண்மையிலேயே. ஏன்னா போன எலெக்ஷன்ல நடந்ததுல கூத்து, ஆமா சார், சரத்குமார் இவங்கெல்லாம் ஒரு வாங்கிய காம்போ. தொகுதிகளுக்கு ஆள் இல்லாமல் திருப்பி கொடுத்த கூத்து, ஆமா ஆமா. அதே கூத்து இப்போ இவர்கள் அங்க போனாங்கன்னா நடக்கும். ஆனா அதுக்கு முதல்ல விஜய் அவர்கள் அவங்களை சேர்த்துக்கிறதுக்கும் ஒத்துக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய கரையாயிடும்னு ஒண்ணு இருக்குல்ல. விஜய் இல்லைங்க, மிஸ்டர் ஜான் அவரும் ம். மிஸ்டர் புஷி ம். இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டா ம். விஜய் கேட்பாரு, ஏன்னா முதலமைச்சர் ஆகிறதுல எதுவும் பங்கம் வந்துடும், இதனால எந்த பாதிப்பு இல்லையே. எந்த பாதிப்பும் இல்லையே. இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிறந்த அடிமைகளாக இருப்பாங்க. அவரை வேணா வந்து வளைய சொல்லட்டுமா, ம். நல்லா எல் ஷேப்ல வளைவார். ம். அப்போ பிரச்சனை இல்லைன்னா பார்த்துக்கு. ம். இது யாதவ் ஏதாவது சொன்னாரா, யாதவ் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோங்க, ம். ம். அதனால பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் பார்த்துக்கு, ம். அவ்வளோதான். அதனால நீங்கள் எங்கே போவோம் அப்போ? அப்ப சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வர்றீங்கன்னா, இவங்க மீண்டும் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு இனிமேலும் வாய்ப்பில்லை, காலம் கடந்து விட்டது. ஏங்க அப்படின்ற மாதிரி. அவர் தான், ஏங்க நம்மளா சொல்கிறோம், ம். டிடிவி தானேங்க சொல்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளரை மாத்தணுட்டு முதலமைச்சர் அதெல்லாம் கூச்சமே இல்லாம நாளைக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அமித்ஷா சொல்றதுதாங்க எங்களுக்கு வேத வாக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உள்ள உட்காந்துக்க மாட்டாங்க. என்ன சார் இருக்குது? நடக்கலாம். அது ஏன்னா போன மாதம் வரைக்கும் நான் சொல்லியிருந்தாரு, பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. பிரச்சாரம் செய்வேன், திமுக வீழ்த்துவது ஒன்றை ஒற்றை குறிக்கும் குறிக்கோள். அப்படின்னாரு. ம். போன 2021 எலெக்ஷன் என்ன சொன்னாரு, நான் கூட நிக்கல, ம். எங்க ஆளுங்களை நிக்க வைங்க, ம். ரெட்டையிலே நிக்க வச்சிங்க, ம். நீங்களே முதலமைச்சரா இருங்க ம். சொன்னாரா இல்லையா? ம். அப்போ எடப்பாடி தானே முதலமைச்சர் வேட்பாளர். புரியுது. இப்போ மட்டும் என்ன மாறிடுச்சு? புரியுது. இது எல்லாம் திடீர்னு தோன்றது, திடீர் புரட்சியாளர்கள் மாதிரி. அதனால தானே 2 நாளா அவரை சுத்தி மைக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுது. 4 வருஷமா இவரை யாரும் கண்டுக்கவே இல்லை, ஆமா. இப்போ வந்து மைக் போடுறாங்க. தெரியுதா? புரியுது. இது எல்லாமே அசைன்மெண்ட்டு. என்ன கொடுமைன்னா, இதை வந்து பேசுறது மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் 2 பேர் கூட பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நேரம் நான் கேட்ட அனைத்து சந்தேகங்கள், இது சொல்லப்போனால் மக்களுடைய சந்தேகங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருடைய சந்தேகங்களையும் உங்ககிட்ட ஒன்று ஒன்றா எடுத்து வச்சேன். எல்லாத்துக்குமே மிக பொறுமையாக உங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க, விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். நன்றி.